ரெண்டாவது மனச்சிதைவு நோய்னு சொல்றாங்க, ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அதாவது மூளையில ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னாலதான் இந்த நோய்கள் ஏற்படுதுங்கிறது வந்து ஆராய்ச்சிகளோட முடியுது. அதுல டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப கூடிட்டுனா அது என்ன செய்யும், மனச்சிதைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனச்சிதைவுல என்ன நடக்கும் அப்படின்னா, காதுல யாரோ பேசுற மாதிரியும் திட்டுற மாதிரியும் கெட்ட வார்த்தைகள் அவங்க பேசுற மாதிரியும் கேட்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும், தன்னை சுத்தி எல்லாமே தனக்கு எதிர்ப்பா நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பயத்தினால இவங்க காதுல அந்த சவுண்ட் கண்டினியூஸா கேட்டு இருக்கிறதுனாலையும் இந்த டிஸ்ட்ரெஸ்லையும் பயத்திலையும் செஞ்சிருவாங்க சில நேரங்கள்ல அந்த பேஷண்ட்ஸ் தற்கொலை செஞ்சிருவாங்க. ஸோ மனச்சிதைவு இரண்டாவது முக்கியமான காரணம். மூணாவது போதை பழக்கம். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆல்கஹால் வந்து பல வருஷம் குடிச்சவங்க திடீர்னு இந்த ஆல்கஹால் விடும்போது என்ன ஆகும்னா, கண்ணில் ஏதோ வர மாதிரி இருக்கும், பயமுறுத்துற மாதிரி தோணும், காதுல யாரோ பேசுற மாதிரி கேட்கும். ஸோ இதெல்லாம் எதனால வருதுன்னா, ஆல்கஹால் ரொம்ப நாள் குடிச்சு திடீர்னு விடும்போது ஏற்படக்கூடிய சில மனச்சிதைவு அறிகுறிகள். இந்த டைம்ல தற்கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால குடிய விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுன்னா டாக்டர்னுடைய சூப்பர்விஷன்ல அவங்க குடிய நிறுத்துறது என்ன செய்யும், ரொம்ப உகந்ததாக இருக்கும். இது மூணாவது காரணம்.